ஸோ இன்றைக்கி ட்ரைனிங் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் த்ரோவர்ஸ். ஸோ இவங்களோட பாடி வெயிட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 105லேருந்து 125 கேஜி வரை இருக்கும். ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மினி ஹடில், லேடர் வித் கோன் பண்ண போகிறோம் ட்ரில்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவரோட வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா 122 கேஜி. ஸோ இவங்களோட எக்ஸ்ப்ளோசிவ் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெகுலர் ஒர்க் அவுட்டில் இருக்காங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்ப்ளோசிவ் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், ஸ்பீடு ட்ரில்லாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்துட்டு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா 99% நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் 369 ஆஸ்க் மீ பிஃபிட் எம் பாபுராஜன். ஸோ இன்றைக்கி எங்கே செக்ஷன் பண்ணிக்கிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிரவுண்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணுறதோட உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வீட்டு ரூம்ஸில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ சின்ன இடம் இருந்தால் போதும். உங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ஸ்க்காக சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னா கிரவுண்டு போய் தான் ஆகணும். ஸோ நார்மலாக எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் சார் அப்படின்னாவே நீங்கள் ஒரு சில எக்ஸசைஸை வந்துட்டு ரெகுலராக பண்ணாலும் சரி, அப்டமன் இதில் வந்து அப்டமன் கோர் எக்ஸசைஸ் நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கணும். ஸோ அதில் இப்போ புஷ்அப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெகுலர் மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம். நீங்கள் வந்துட்டு எனக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், ஜிம் போனால் தான் வெயிட் குறைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும், ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக மண்டே டு சாட்டர்டே பண்ணால் போதும். சண்டே ஒன் டே நீங்கள் ஃபுல் ரெஸ்ட் விடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா நாளுமே பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும்.